சேலத்தில் மீண்டும் விஜய் அவருடைய பிரச்சாரம் இந்த கரூர் மாதிரியே இந்த மற்ற மாவட்டங்களுக்கு சென்ற மாதிரி நாங்கள் மீண்டும் பிரச்சாரத்தை துவங்குறோம், அதை வந்து சேலத்திலேருந்து துவங்குறோம்னு சொல்லி காவல்துறையில் அனுமதியெல்லாம் கேட்டாங்க. காவல்துறை அனுமதி மறுத்து நீங்கள் வேறு தேதியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்ஓபி கூட அமல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடங்குறாருன்னா 10 கோடி டெபாசிட் பண்ண சொல்லுங்க. 10 கோடி டெபாசிட் பண்ண உன்னால் ஏற்படக்கூடிய பொருள் சேதம், உயிர் சேதத்துக்கு இந்த 10 கோடியிலேருந்து காம்பன்சேஷன் கொடுத்துடணும். உயிர் சேதம் நடந்துச்சு அப்படின்னா வந்து ஆளுக்கு 1 கோடி கொடுக்கணுன்ற டிமாண்டை கவர்மெண்ட் வைக்கணும். இந்த ரோட் ஷோ நடத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க ஒரு சேலத்துக்கு போகும்போதும் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை காமிக்கிறன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. போதையா சேலத்து மக்களை பாரு, சேலத்து தொகுதி மக்களை பாரு, சேலத்து மாவட்டத்து மக்களை பாரு. ஒரு தனி கிரவுண்டு வச்சுக்கோ. அந்த கிரவுண்டில் போய் ஹெலிகாப்டரில் கூட போய் இறங்கு, ஹெலிகாப்டரில் டைரெக்டாக இறங்கு, பேச முடிச்சு திரும்பி ஹெலிகாப்டரில் போயிரு. ஏன்னா அவன் தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கல.